ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளோட டீத்த வந்துட்டு எப்படி 2 மினிட்ஸ்ல வந்துட்டு இன்ஸ்டன்ட்டா ஒயிட்டன் பண்றது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஹோம் ரெமடிய நீங்க ஒரு தடவ யூஸ் பண்ணிட்டு உங்களோட டீத்த பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களோட டீத் வந்துட்டு இன்ஸ்டன்ட்டாவே ஒயிட் ஆயிருக்கும். இந்த டீத் ஒயிட்டனிங் பேஸ்ட்ட வந்துட்டு ஒரு தடவ நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களோட டீத்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஈஸியான முறையிலேயே சரியாகும். அப்படிப்பட்ட இந்த எஃபெக்டிவான ஹோம் ரெமடிய எப்படி ரெடி பண்றது? அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க டர்மரிக் பவுடர ஆட் பண்ணுங்க. அதாவது மஞ்சள் தூள ஆட் பண்ணுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவ ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம பேக்கிங் சோடாவ வந்துட்டு இந்த பவுல்ல ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஒரு ஸ்பூனால வந்துட்டு நீங்க இந்த 2 ட்ரை மிக்ஸ்சரையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவ நீங்க இதுல ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதுல வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஆட் பண்ற கோகோனட் ஆயில் வந்துட்டு நான் பிக்சர்ல காமிக்கிற கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட வந்துட்டு லிக்விடா இருந்தது அப்படின்னா, நீங்க வந்துட்டு இத ரெஃப்ரிஜிரேட்டர்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுல யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவுல்ல ஆட் பண்ண இந்த எல்லா பொருட்களையும் வந்துட்டு நீங்க ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு இத கொண்டு வாங்க. இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இத வந்துட்டு நம்மளோட டீத்ல வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இத எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த டீத் ஒயிட்டனிங் பேஸ்ட்ட வந்துட்டு நீங்க பிரஷ்ஷ எடுத்து அதுல அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க இந்த டூத் ஒயிட்டனிங் பேஸ்ட்ட யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது பழைய பிரஷ் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள சேர்த்திருக்கிறதுனால இது வந்துட்டு ஸ்டெயின் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்ககிட்ட இருக்கிற பழைய பிரஷ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நீங்க அதுக்கு இத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்ட உங்களோட பிரஷ்ல எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நீங்க உங்களோட டீத்த வந்துட்டு நல்லா பிரஷ் பண்ணிக்கோங்க. இந்த பிரஷ்ஷ வச்சு 2 மினிட்ஸ் உங்களோட பற்கள வந்துட்டு நீங்க நல்லா பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, நார்மல் வாட்டரால உங்களோட வாய வந்துட்டு நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்பா வந்துட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பேஸ்ட்ட வச்சு நம்மளோட டீத்த வந்துட்டு நம்ம பிரஷ் பண்ண போறோம். இதுக்கு வந்துட்டு நார்மலா நீங்க யூஸ் பண்ற பிரஷ்ஷ எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு நீங்க எந்த பேஸ்ட் யூஸ் பண்றீங்களோ, அத எடுத்துக்கிட்டு அனதர் 2 மினிட்ஸ் வந்துட்டு உங்களோட டீத்த நீங்க நல்லா பிரஷ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் வந்துட்டு உங்களோட டீத்த நீங்க நல்லா பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, நார்மல் வாட்டரால உங்களோட டீத்த வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க மிரர்ல உங்களோட டீத்த பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் இருந்தத விட உங்களோட டீத் வந்துட்டு ரொம்ப பெட்டரா ஒயிட்டாவே இருக்கும். இந்த டீத் ஒயிட்டனிங் பேஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டர்மரிக்ல வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால இத நம்மளோட டீத்ல அப்ளை பண்ணும்போது, இது நம்மளோட வாயில இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியான முறையில கில் பண்ணுது. நார்மலாவே எல்லா லேடீஸ்க்குமே தெரியும். அவங்களோட ஃபேஷியல்ல வந்துட்டு அவங்க கண்டிப்பா டர்மரிக்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஏன்னா, இது வந்துட்டு ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் ஏஜென்ட். இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேக்கிங் சோடா வந்துட்டு நம்மளோட பற்கள்ல இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியான முறையில வெளியேத்துது. அதனால நம்மளோட பல் வந்துட்டு இன்ஸ்டன்ட்டாவே ஒயிட் ஆகுது. இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் வந்துட்டு நமக்கு பல் சொத்த வராம வந்துட்டு பிரிவென்ட் பண்ணுது. அதோட மட்டும் இல்லாம இது கம் டிசீஸ்ல இருந்து நம்மளோட பற்கள வந்துட்டு ஈஸியான முறையில ஹோம் ரெமடிய நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு உங்களோட டீத்த மிரர்ல பார்த்தீங்க அப்படின்னாலே இன்ஸ்டன்ட்டாவே உங்களோட டீத் வந்துட்டு ஒயிட் ஆயிருக்கும். இப்ப நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட் வந்துட்டு மீதம் இருந்தது அப்படின்னா, நீங்க வந்துட்டு இத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு வந்துட்டு நீங்க அப் டூ 2 வீக்ஸ் வரை யூஸ் பண்ணலாம். இது கெட்டு போகாது. கண்டிப்பா இந்த டீத் ஒயிட்டனிங் பேஸ்ட்ட வந்துட்டு நீங்க எவ்ரிடே வந்துட்டு உங்களோட பற்கள்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இதுல வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடாவ ஆட் பண்ணியிருக்கோம்.
நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த பேஸ்ட்ட ட்ரை பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாம, இது உங்களோட டீத்த வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியா மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான வழியில நம்ம வீட்லயே கிடைக்கிற ஒரு சில பொருட்கள வச்சு நம்மளோட டீத்த எப்படி இன்ஸ்டன்ட்டா 2 மினிட்ஸ்ல ஒயிட் ஆக்குறது, அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது மாதிரி பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.